Taste the Daily. சென்னை மாநகராட்சியில் தெருநாய் கடிக்கு ஆளோவரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் நாய்களை இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த பல கோடி ரூபாய் செலவு செய்வதாக விடியா அரசின் மாநகராட்சி நிர்வாகம் தம்பட்டமடித்துக் கொள்வது வெறும் விளம்பரமா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சென்னை மாநகராட்சியின் 15 மண்டலங்களிலும் மக்களை அச்சுறுத்தி வரும் தெருநாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த ஏதேதோ திட்டங்களை செயல்படுத்துவதாக விடியா அரசின் மாநகராட்சி நிர்வாகம் கூறினாலும் இவையெல்லாம் தெருநாய்களின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை மாநகராட்சியில் மட்டும் 1,80,000க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் இருப்பதாக சமீபத்திய கணக்கெடுப்பில் தெரிய வருகிறது. இதேபோன்று சென்னையை ஒட்டியுள்ள காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட தெருநாய்கள் வரை இருக்கலாம் என கால்நடை மருத்துவர்கள் கூறுகின்றனர். ஆனால் சென்னையில் ஒவ்வொரு ஆண்டும் 20,000க்கும் மேற்பட்ட தெருநாய்களுக்கு கருத்தடை செய்யப்படுவதாகவும் தடுப்பூசி போடப்படுவதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் கூறி வருவது வெறும் விளம்பரம் என்கிறார்கள் விவரம் தெரிந்தவர்கள். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் கடந்த 6 மாதங்களில் 39,259 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 2 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். கடந்த ஆண்டை விட நாய்க்கடி பாதிப்பு அதிகரித்து வருவது மக்களிடையே பயத்தை ஏற்படுத்துகிறது. மொத்தத்தில் மக்களை காக்க தவறிய மாநகராட்சியாக விடியா ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் இருப்பதாக அதிருப்தி எழுந்துள்ளது. இப்போ மினிஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பத்திரிகையில் கொட்டையாக வருது, இவ்வளோ நிதி ஒதுக்குறேன் அவ்வளோ ஒதுக்குறேன்னு. இந்த எங்கள் ஏரியா 173ல் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த நாய் பிடிக்கிற வண்டியோ அதுக்கு உண்டான தீர்வோ வர்றதே கிடையாது. நாங்களாம் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவோன்னு வச்சுங்களேன், அதோட வரமாட்டாங்க, ஃபோனே அட்டன் பண்ண மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு தான் அதிகாரி இருக்காங்க. ஏன்னா இப்போ அவங்க மேலேருந்து சட்டம் போடுறது யார் நிறைவேற்றுறது, நிதி ஒதுக்குறது யார், இவங்களுக்கு தான். ஆனால் லோக்கல் பாதிக்கிறோம். அது என்ன தீர்வுனா இவங்க தான் அதை பண்ணணும். இப்போ உங்கள் மாதிரி ஊடகம்லாம் நீங்கள் இப்போ பாவம் இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறீங்க, அதை சட்டத்தை நிறைவேற்ற மாட்டாங்க. லோக்கல் அதிகாரி தான் சரியில்லை, டோட்டலாக வேஸ்ட்டு. டெய்லி வாக்கிங் போவேன், ஆனால் ஒரு பயத்தோடு தான் போகிறேன். நவடேஸ் 2 இயர்ஸாக ரொம்ப அதிகமாகிடுச்சு நாயுடைய தொல்லை. அதை இன்னும் கொஞ்சம் அரசாங்கம் நல்லா ஸ்டெப் எடுத்து பண்ணால் நல்லாயிருக்கும். பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் எந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியல. நாய்களை எல்லாம் பிடிக்கிறாங்க, இதோ வராங்கன்னாங்க, ஆனால் வர்றதே இல்லை கார்பரேஷன்லேருந்து. நாயை எதை கல் போட்டால் அதுக்கு கேஸ் இது பண்ணுறாங்க. ஆனால் ஒரு நாய் கடித்து குழந்தை இறக்குறாங்க, அதுக்கு ஏன் பதில் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை நாய் கடித்து இப்போ குழந்தைகளே இறக்குறாங்க, துரத்துறாங்கல்ல. இப்போ நடந்து போக முடியல, ஒரு பாப்பா குழந்தைக்கு நடந்த முடியல. இவ்வளோ சொல்லுது, அவங்க எதுக்கு இதெல்லாம் ஒன்றும் இது தூக்கிட்டு போய் எங்கேயாவது நல்ல ஒரு இடத்துல இது பாதுகாக்கக்கூடாது? இந்த பாரு அந்த சைடு போய் பாருங்களேன், நிறைய இது இருக்குது. அதுக்கு ஒரு முடிவு எடுக்க நீங்கள்